ஆனால் அதே நேரத்தில் எந்த ஆபரேஷன் சிந்தூரை அவர் வெளிநாடுகளுக்கெல்லாம் எடுத்து சென்றாரோ அந்த ஆபரேஷன் சிந்தூரை பற்றி அவர்கள் கட்சியின் பொதுக்குழுவில் எந்த ஒரு வார்த்தையும் இல்லை என்பது மிக மிக வருத்தம் அளிக்கக்கூடிய ஒன்று. ஆக நாட்டில் நல்லது நடந்தால் தயவு செய்து பாராட்ட கற்றுக்கொள்ளுங்கள் முதலமைச்சர் அவர்களே. இன்னும் சொல்லப்போனால் சாதிவாரி கணக்கெடுப்பு 94 ஆண்டுகளுக்கு பின்பு நடக்க இருக்கிறது. அது 2011 இவர்கள் கூட்டணி கட்சி நடத்திய சாதிவாரி கணக்கெடுப்பை வெளியிடவில்லை. ஆனால் 2021 நிச்சயமாக மக்கள் தொகை கணக்கெடுப்பு ஏன் நடத்தப்படவில்லை என்றால் கொரோனா பாதிப்பு. ஆனால் அதுவும் கூட சாதிவாரி கணக்கெடுப்பு மரியாதைக்குரிய பிரதமர் ஏற்பாடு செய்திருக்கிறார். அது 2027 மார்ச்சில் நடக்கும்னா உடனே இது தமிழகத்தில் உள்ள இடங்களை குறைப்பது வெட்ட வெளிச்சமாகி விடுகிறது என்று சொல்கிறார். எல்லாவற்றிலும் குறை சொல்ல வேண்டாம் ஸ்டாலின் அவர்களே. உங்கள் கூட்டணியில் இருக்கிற பினராயி விஜயன் அவர்கள் சென்று விழிஞ்சியம் துறைமுகத்துக்கு வரும்போது மரியாதைக்குரிய பாரத பிரதமரை வரவேற்கிறார். நேற்று அவர் நமது ரயில்வே அமைச்சரை பார்த்து சில திட்டங்களை கேட்டிருக்கிறார்கள். ஆக மத்திய அரசோடு ஒரு இணக்கமான ஒரு சூழ்நிலை ஏற்படுத்தினால் மட்டுமே தமிழக மக்கள் பலன் தரும். ஆக இணக்கமான சூழ்நிலை ஏற்படுத்தாமல் மோதல் போக்கை எப்பொழுதும் மேற்கொண்டு தமிழக நலனை ஸ்டாலின் புறக்கணிக்கிறார் என்ற குற்றச்சாட்டை நான் வைக்கிறேன்.